இது முருகன் குன்று. இந்த முருகன் குன்றை வந்து திமுக அரசு இடிக்குது. அருந்தைய மக்களோட நிலத்துல போய் என்ன கோவில் கட்டு, ஈழத்தவங்களோட நிலத்துல போய் கோவில் கட்டாமல் முருகன் நிற்க சொல்லிக்காரா? அருந்தைய மக்களோட இடத்தை நீ ஆக்கிரமம் செஞ்சு வச்சிருக்கிற. ஆனா இந்து விரோத அரசு இந்து கோவில் அடிச்சது, முருகன் குன்றை உடைச்சது அப்படின்னு வந்து ஒரு பொய்ய சொல்லலாம். இந்துக்களே ஒன்று திரளுங்கள், இந்துக்களே ஒன்று கொடுங்கள், திருப்பரங்குன்றம் நோக்கி வாருங்கள் அப்படிலாம் எச்ராஜா பேசினாரு, நயினா நாகேந்திரன் பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, இந்து முன்னணி காடேஸ்வரர் பண்ணி பேசினாரு, ராம ரவிக்குமார் பேசினார் இல்லையா? அங்க அருந்தைய மக்கள் யாரு? இந்துக்கள் தானே. ஈழத்தமிழர்கள் யாரு? இந்துக்கள் தானே. ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீ கையகப்படுத்த நீ திரு நினைக்கிற? அப்ப நீ தலித் விரோத பாஜக, தலித் விரோத இந்து முன்னணி அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல. பாஜக இந்து முன்னணி ஒரு நிலத்தை கையகப்படுத்த என்ன விளைவானா, ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் வேணும்னே ஒரு சின்ன கல்லை வைப்பான், அப்புறம் ஒரு படத்தை வைப்பான், ஒரு சிலையை வைப்பான். காடேஸ்வர சுப்பிரமணியம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தானே, உங்ககிட்ட சொத்து இல்லையா? நீ லட்சாதிபதி தானே, உனக்கு சொந்தமா எவ்வளவு பெரிய இடம் இருக்குது, நீ அதுல கோவில் கட்டு, முருகன் கோவில கட்டு. இந்த தாமரை டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குது, டிஎன் மீடியா டிஜிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சேனல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக முடக்க வேண்டும். ஏன்னா இது மத மோதலை உருவாக்குது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ராக்கியாபட்டி பகுதியில் கடந்த 1904ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களால் ஈழத்தமிழர்களுக்காகவும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அருந்தைய மக்களுக்காகவும் வீட்டு பட்டா கொடுக்கப்பட்டது, இடம் நிலம் வழங்கப்பட்டது. அதை பொருட்படுத்த முடியாத சிலர் அங்கே திடீரென ஒரு கோவிலை ஒரு சிலை மாதிரி வைக்கிறாங்க. சில நாட்களில் அது ஒரு பெரிய கோவில் மாதிரி செட்டு மாதிரி போட்டு கோவில் நடத்துகிறாங்க. இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டா வழங்கிய மக்கள் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு பல ஆண்டுகளாக நடந்தது. கடந்த அக்டோபர் 2025ஆம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது. பட்டா வழங்கப்பட்டது. அது பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அருந்தைய மக்களுக்கும் ஈழத்தமிழருக்கும் சொந்தமான இடம், அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருங்க, அங்கு வேறு ஏதாவது ஆக்கிரமிப்பாக இருந்தால் அதை அகற்றிடுங்க என்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அங்கே இருக்க திருப்பூர் காவல்துறை அங்கே ஆக்கிரமிப்பில் அகற்றும் போது அங்கே ஒரு சின்ன செட்டு போட்டு கோவில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்ததை இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் பாஜக சேர்ந்த பலர் உடனே அங்கே வந்துக்கிட்டு மக்களை திரட்டி இந்த கோவில் இடிக்கக்கூடாது, இது முருகன் குன்று, இந்த முருகன் குன்றை வந்து திமுக அரசு இடிக்குது, இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொய் பரப்புரையை அதை வீடியோ எடுத்து அப்பாவி பக்தர்களை பேச விட்டு நாங்கள் எங்கள் இந்து மதத்தை காப்பாற்ற ஆள் இல்லையா, எங்கள் இந்து கடவுளை காப்பாற்ற ஆள் இல்லையா அப்படிலாம் பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. நீ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அருந்ததிய மக்களுக்கு, தமிழர்களுக்காக அரசு கொடுத்த இடம், அந்த அரசு கொடுத்த இடத்துல நீ போய் வம்படியாக ஒரு கோயிலை கட்டி அந்த இடம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜாதி வெறியில, ஒரு பிற்போக்கு சிந்தனையில, பட்டியல் சமூக மக்கள்லாம் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழ்வதா என்கிற சிந்தனையில, அருந்தைய மக்கள்லாம் நமக்கு இணையாக வீடு கட்டி வாழ்வதா என்கிற சிந்தனையில, ஈழத்தமிழர்கள் எப்படி இந்த பகுதியில் குடியிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில, மோசமான பிற்போக்கு சிந்தனையில அந்த கோயிலை நீ கட்டியிருக்கிற. அப்போ அதை அகற்ற வேண்டியது அகற்ற வேண்டியது காவல்துறையோட கடமை. அதை செய்யும் போது நீ ஆக்கிரமம் செஞ்சு வச்சிருக்க, அருந்தைய மக்கள் இடத்தை நீ ஆக்கிரமம் செஞ்சு வச்சிருக்கிற. ஆனா இந்து விரோத அரசு இந்து கோவில் அடிச்சது, முருகன் குன்றை உடைச்சது அப்படின்னு நீ வந்து ஒரு பொய்ய சொல்ற. எதற்கு இந்த வேலை? எதற்காக நீ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீ ஆக்கிரமம் செய்யணும்? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்துக்களே ஒன்று திரளுங்கள், இந்துக்களே ஒன்று கொடுங்கள், திருப்பரங்குன்றம் நோக்கி வாருங்கள் அப்படிலாம் எச்ராஜா பேசினாரு, நயினா நாகேந்திரன் பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, இந்து முன்னணி காடேஸ்வரர் பண்ணி பேசினாரு, ராம ரவிக்குமார் பேசினார் இல்லையா? அங்க அருந்தைய மக்கள் யாரு? இந்துக்கள் தானே. ஈழத்தமிழர்கள் யாரு? இந்துக்கள் தானே. ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீ கையகப்படுத்த நீ திரு நினைக்கிற? அப்ப நீ தலித் விரோத பாஜக, தலித் விரோத இந்து முன்னணி அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல. ஒரே கேள்விதான், அருந்தைய மக்கள் இந்துக்களா இல்லையா? ஈழத்தமிழர் இந்துக்களா இல்லையா? அவருடைய நிலத்தை திருடுறிய நீ எல்லாம் மனுஷனா? இதை வெக்கமே இல்லாம பாஜகவோட தலைவர் நயினா நாகேந்திரன் பதிவு போட்டிருக்காரு, கோவிலை இடிக்கிறது அப்படின்னு. கோவில் எங்க இருந்துச்சு? எத்தனை நாள் அந்த கோவில் இருந்துச்சு? நூற்றுக்கணக்கான ஆண்டுகாலம் இருந்துச்சா? ஆயிரக்கணக்கான இருந்துச்சா? இல்லையே. அப்படி அங்க எந்த சிலையும் இல்லையே. இவங்க திட்டமிட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பாக, அந்த நிலத்தை திருடுவதற்காக, பச்சையா சொன்னா அந்த நிலத்தை திருடுவதற்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இது சொல்றீங்க, அது இந்து முன்னணியை சேர்ந்தவங்க இருக்காங்களா, அதுல இல்ல பாஜக காரங்க இருக்காங்க? இல்ல, நேரடியா எப்போதும் பாஜக இந்து முன்னணியா வராது. யாராவது அப்பாவி பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு நீ அங்க போய் ஒரு சிலையை வை, அங்க ஒரு கல்லை வச்சு அப்புறம் சிலையாக்கு, சின்ன சிலையை பெரிய சிலையாக்கு, அப்புறம் மக்கள் வந்துருவாங்க. அங்க ஒரு கோயில் இருக்குவான்னு மக்கள் வருவாங்க. இவங்க பாஜக இந்து முன்னணி ஒரு நிலத்தை கையப்படுத்த என்ன விளைவானா, ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் வேணும்னே ஒரு சின்ன கல்லை வைப்பான், அப்புறம் ஒரு படத்தை வைப்பான், ஒரு சிலையை வைப்பான். அங்கே மக்கள் இயல்பாக வந்து சாமி இருக்குன்னு நம்பி வருவாங்க. அது மக்களோட நம்பிக்கை குறை சொல்ல வரல. அதை கும்பிடுவாங்க. உடனே கோயிலை கட்டுவான், அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பான். அதை எடுக்க போனால் இல்லை,
இது வந்து இந்துக்கள் மனதை புண்பற்றும், இந்த கோவில் எடுக்காத, இதே வேலையா போச்சு இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் ராமரவிக்கும் அர்ஜுன் சம்பத். இவர்கள் இதை சொல்லி தான் கட்ட பஞ்சாயத்து செய்வது, காசு சம்பாதிப்பது. இதை தாண்டி மக்கள் மத்தியில அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக இந்து விரோத திமுக அரசு அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரை செய்யறது. செயல் திட்டத்தோடதே அதெல்லாம் பண்றாங்க. இது தொடர்ந்து திட்டமிட்ட செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், காடேஸ்வர சுப்பிரமணியம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தானே, உங்ககிட்ட சொத்து இல்லையா, நீ லட்சாதிபதி தானே, உனக்கு சொந்தமா எவ்வளவு பெரிய இடம் இருக்குது, நீ அதுல கோவில் கட்டு, முருகன் கோவில கட்டு, அங்க மக்களுக்கு வந்து வழிபட செய்யு, உன்னை யார் தடுக்க போறா? ஏன் சம்பந்தமே இல்லாம அருந்தைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல, ஈழத்தமிழுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் கோயில கட்டணும்? முருகன் வந்து உன்னை அங்க கோயில் கட்ட சொன்னாரா? அருந்தைய மக்களோட நிலத்துல போய் எனக்கு கோயில் கட்டு, ஈழத்தமிழோட நிலத்துல போய் கோயில் கட்ட முருகன் நிக்க சொல்லிக்காரா? முருகன் சொல்லல, இந்த அயோக்கிய கும்பல் செய்யுது. இதை வேடிக்கை பார்க்க கூடாது. இதற்கு ஆதரவாக வெக்கமே இல்லாம பாஜகவோட தலைவர் என்று சொல்லப்பட்ட நயினா நாகேந்திரன் ஒரு பதிவு போடுறாரு, திமுக அரசுக்கு எதிராக பதிவு போடுறாரு. இது வெறுமனே திமுக அரசு என்பதை தாண்டி இங்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்த செயல். திருப்பரங்குன்றத்திலே போல திருப்பூரில் நடக்குது அப்படின்னு பரப்புறான். சரி, ஓம் பேச்சுக்கு வருவோம். திருப்பரங்குன்றத்துல நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தானே போராட்டம் பண்ற, அங்க நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்குல்ல, அருந்தைய மக்களுக்கு சொந்தமான, ஈழத்தமிழ் சொந்தமான இடம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நீதிமன்றத்தை பின்பற்று, நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்று. அங்க மட்டும் பின்பற்ற மாற்ற, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி, திருப்பூருக்கு ஒரு நீதியா? இது எல்லாமே திட்டமிட்டு இந்து முன்னணியர் பாஜக செய்யற வேலை. இப்போ ராமர் ரவிக்குமார் எங்க போனாரு? இவ்வளோ பேசின இல்லை, நாங்கள் வந்து சூடம் கொளுத்துறோம், திருப்பரங்குன்றம் வந்து தேங்காயெல்லாம் உடச்ச வா, அங்க வா, இந்துக்கள் தானே, அருந்தைய மக்கள் இந்துக்கள் தானே, அவர் நிலத்தை வாங்கி கொடுப்பதா ராமர் ரவிக்குமாரோட வேலை, அர்ஜுன் சம்பத்தோட வேலை, எச் ராஜாவோட வேலை. சொல்லு, கந்தன் மலைன்னு படம் எடுத்த இல்லை, அங்க அதே போல இடு, பேசு. ஏன் பேச மாட்டேற? ஏனென்றால் இந்து என்பது இவர்களுக்கு ஒரு போர்வை. இந்து என்கிற பெயரை சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துவது, மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துறது, சாதியாக அப்படியே தான் இருக்கணும். நீ பட்டியல் சமூக மக்களா, பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்களாவே இருக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மக்கள் ரொம்ப சாதாரண ஏழை எளிய பின்னிலிருந்து இன்னமும் அருந்தி சமூக மக்கள் அங்கே கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இன்னும் மலமல்லி பல பேர் இறந்து போயிடுறாங்க. துப்புரவு பணியை வேலை செய்கிறாங்க. ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு இடம் கிடைச்சா, ஒரு வீடு கிடைச்சா, அது எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையில் முக்கியத்துவமானது. அதை செய்ய விட மாற்ற நீ. இந்த மக்களை தடுக்கிறாங்களா? அங்கே போய் குடியேறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்களா? ஏங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது இல்லை, நீதிமன்றத்தை மீறக்கூடாது என்று மக்கள் இருக்காங்க. ஆனால் இவன் நீதிமன்றத்தை மீறி அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டி ஒன்றுமே இல்லையே. நீ ஆதாரத்தை கொடு. எத்தனை ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக இருந்துச்சா, 200 ஆண்டுகளாக அந்த கோயில் இருந்துச்சா? ஆதாரத்தை கொடு. நாங்கள் நேர கேட்குறோம், நீ பேசுறில்ல, ஆதாரத்தை கொடு. பெருமானூர் ராக்கியாபட்டியில் நீ சொல்ற திருப்பரங்குன்றம் முருகன் எத்தனை திருப்பரங்குன்றம் என பேர் போட்டிருக்காங்க, குமரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கோவில் முருகன் கோவில், குன்றம் முருகன் கோவில் எத்தனை ஆண்டுகளாக இருந்துச்சு? 500 ஆண்டுகளா இருக்கா? 100 ஆண்டுகளா இருக்கா? ஆதாரத்தை காட்டு, பேசுவோம். அதை நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், அது செட்டு, 4 பக்கம் தார்பாய் போட்டு 4 சிலையை வச்சிருக்காங்க. அதனால இந்த பொய்யான செய்தியை பரப்பி தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்கும் விதமாக செயல்படுகிற பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இந்த செய்தியை நிறைய பாஜகவை சேர்ந்த சோசியல் மீடியா இணையதளங்களில் பரப்புறாங்க. அந்த இணையதள பக்கங்களை முடக்க வேண்டும். இவர்கள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க. இந்த தாமரை டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்குது, டிஎன் மீடியா டிஜிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சேனல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக முடக்க வேண்டும். ஏன்னா இது மத மோதலை உருவாக்குது. குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்புது. அதனால இந்த இணையதள பக்கங்கள், இந்த யூடியூப்லாம் வந்து முடக்கப்படணும் அப்படிங்கறத நான் கோரிக்கையா வச்சுக்கிறோம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.